நடராஜபாதம் நவரசம் திரணன திரணன திர 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 திரநாத வினோதங்கள் நடன சந்தோஷங்கள் பரம சுகங்கள் தருமே அதில் மனம் தோய்வதும் வீடு பேரு தருமே. போட்டாவை எடுல. இன்னும் கொஞ்சம் விலகி நில்லுங்க. இன்னும் எங்கல விலகிறது? பின்னால தண்ணி இருக்குல. நீங்க கிட்ட இருந்தா ஒரு கையோ ஒரு காலோ தான் விழும். நொண்டை மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் பின்னாடி போங்க. ஏல பின்னால போனா தண்ணில போய்டுவோம்ல. சீக்கிரமா எடுல. சோ பேசாதீங்க. அசஞ்சா சரியா வராது. என்னால இது தண்ணில போட்டா எடுத்துக்கிட்டு பூங்காவத எடுத்தா நல்லா இருக்கும். அங்கதான் மூளை வேணும். இந்த சமுத்திரத்துல நின்னுக்கிட்டு போட்டோ எடுத்தா பம்பாயிலேயோ கோவாவிலேயோ எடுத்துக்கிட்டேன்னு கதை அளக்கலாம். நமஸ்தே சார். நீ இந்த ஊருக்கு எப்ப வந்த? அத வந்து என்ன எடுத்துட்டு போ பக்கத்துல. உடனே எடுத்துக்கிட்டு போகாது. என் தாத்தா சார் ஒரே பயம். சார் அங்க என்னதான் உழைச்சாலும் எதுவும் லாபம் இல்ல. அதனாலதான் என் மாமாவோட சேர்ந்து இங்கேயே ஒரு ஸ்டூடியோ வைக்கலான்னு வந்துட்டேன். இப்ப பரவாயில்ல சார், நல்லா எடுக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கேன். நீ போ. தாத்தா 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 நில்லு. வந்துட்டே தாத்தா. என்னது நீங்களா சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? சுகம் துக்கம் இதெல்லாம் முழுசா புரிஞ்சுக்காத அந்த சின்ன பையன் வயசுக்கு நானும் திரும்பி போயிட்டா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்தேன். இதுக்கு முன்னாடி நீங்க அப்படித்தான் இருந்தீங்களாமே, வாரத்துல 2-3 தடவையாவது. யார் சொன்னது? நீங்க சொல்லலைன்னா மட்டும் எனக்கு தெரியாதானே? உங்க ஃப்ரெண்டு ரகு சொன்னாரு. உங்க கிருஷ்ண லீலைகள் அவன் கடக்கா, அவன் பேச்செல்லாம் கேட்காதீங்க. அப்போ அவர் பாட்டையாவது கேட்கலாம் இல்லையா? அவன் பாட்டையும் கேட்க முடியாதுங்க. பாட்டுல இருக்கிற கவிதையை மட்டும் தான் ரசிக்கலாம். அவன் பாட ஆரம்பிச்சான்னா அழுக்கு மூட்டை தூக்குற பிராணியெல்லாம் வந்து சேர்ந்துடும். அவ்வளவு பிரமாதமான சங்கீதம், அதுக்கு மேல ஞானம். எனக்கு அப்படி ஒண்ணும் தோணலையே. சமீபத்தில் அவரோட பாட்டு கேட்டேனே. எந்த பாட்டு? அதான் வர வாரம் ரேடியோல வரப்போகுதே, மௌனமான நேரம்னு. எங்க பாடுங்க பார்க்கலாம். அது மௌனமான நேரம், இளம் மனதில் என்ன பாரம், மனதில் ஓசைகள், இதழில் மௌனங்கள், ஏனென்று கேளுங்கள். Something like this நினைக்கிறேன். நிஜமா சொல்லுங்க, அவன் அப்படி பாடி காமிச்சது? நம்பிக்கை இல்லையா? நீங்களா தான் இருக்கணும் அந்த பாட்டுக்கு ராகம் தந்தது. மனப்பூர்வமா நீங்க பாராட்டினீங்கன்னா நான் போய் சொல்ல மாட்டேன். போய் சொன்ன எனக்கு பிடிக்காதுங்க. வேணாம். You're great. சரி, உங்க அபிப்பிராயப்படி நான் பாடுறதுல கிரேட், என் அபிப்பிராயப்படி ரகு சார் எழுதுறதுல கிரேட், எங்க எல்லாரும் அபிப்பிராயப்படி நீங்க டான்ஸ்ல கிரேட். இந்த 3 கிரேட் சேர்ந்து ஆல் இண்டியா 2 செஞ்சு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா எவ்வளவு பிரமாதமா இருக்கும். அதை பத்தி நீங்க ஆலோசிக்க கூடாது? ஆலோசனை வச்சுக்கிட்டு என்ன செய்யறது? அதை அப்படியே செயல்படுத்த வாய்ப்பு வேணாம். Where there is a will, there is a way. முயற்சி செஞ்சா பலன் தானா தேடி வரும். அதுல உங்க பலம் உங்களுக்கு தெரியாது பாலு சார். என்ன உங்க பக்கத்துல செக்ரட்டரியா வச்சுக்கங்களேன். அப்புறம் பாருங்க உங்க திறமை கீர்த்தி எங்கெங்கெல்லாம் பரவுதுன்னு. எப்போ நீங்க என் பக்கத்துல இருப்பீங்களா? Oh sure, why not? I'll be always with you. நிஜமா? Promise. அப்படின்னா வண்டியை கொஞ்சம் அப்படியே நிறுத்த சொல்லுங்களேன். எதுக்கு? நான் வீட்லயே டிராப் பண்றேன். இல்ல, இங்க ஒருத்தரை பார்க்கணும், அதான் ப்ளீஸ். டிரைவர், காரை கொஞ்சம் நிறுத்து. தேங்க்யூ.
சரி. ஓகே பை பை. ஹலோ மாதவி தானே? ஆமா நானே தான். பாலு சாரா? சொல்லுங்க. எப்பவும் என் பக்கத்திலே இருப்பேன் அப்படின்னீங்களே, அந்த பேச்சை நம்பலாமா? ஏன் மறுபடியும் சந்தேகமா? சரி பாலு சார், நீங்க எந்த சந்தேகமும் வச்சுக்காதீங்க. ஐ ரிமைன் யோர் சின்சியர்லி மாதவி. ஓகே? தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச். Yes. Madhavi, I love you. I want to marry you. நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். I mean it. ஹலோ. தேங்க்யூ. வாங்க ப்ளீஸ். ஒரு மனுஷன் இன்னொருத்தருக்கு மனசை பறி கொடுக்கிறது தப்புங்கிறீங்களா? அப்படி மனசை பறி கொடுத்துட்டவங்க சாரி நெருங்கி பழகணும்னு நினைக்கிறது தவறுங்கிறீங்களா? அப்படி நெருங்கி பழகிட்டவங்க 3 முடிச்சு போட்டு ஒன்னாயிடணும்னு நினைக்கிறது பாவங்கிறீங்களா? அதனாலதான் முகூர்த்த பத்திரிகை கூட அடிச்சு கொண்டு வந்துட்டேன். உட்காருங்க ப்ளீஸ். சிட் டவுன். சோஃபா. ரகு சுமதி வெட்டிங். அவங்கள்ட்ட பாவம் அவங்களுக்குன்னு யாருமே கிடையாது இல்லைங்களா? அதனால உட்காரு. இட்ஸ் ஆல்ரைட். நம்ம தான் கிட்ட இருந்து இந்த கல்யாணத்தை முடிக்கணும். ஆகட்டுங்க. ரகு சுமதியோட திருமணம் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. முகூர்த்தம் வரைக்கும் வந்துட்டு அவங்கள பார்த்தா சந்தோஷமா இருக்கு. இது என்னுடைய பரிசு. அந்த பாட்டு அவருடைய பரிசு.
இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.